இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 3ஆம் பாகம், பிக்ஷுவின் காதல். அதிகாரம் 6. புலிகேசியின் புறப்பாடு. மறுநாள் காஞ்சி நகரில் மீண்டும் ஒரு பெரிய கொண்டாட்டம். அன்று வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி காஞ்சியிலிருந்து புறப்படுவதாக ஏற்பாடு ஆகியிருந்தது. புறப்படுவதற்கு முன்னால் இன்னொரு தடவை காஞ்சி மாநகரை நன்றாக பார்க்க வேண்டும் என்று புலிகேசி விரும்பினார். எனவே இரு சக்கரவர்த்திகளும் பட்டத்து யானை மீது அமர்ந்து நகர்வலம் கிளம்பினார்கள். இந்த வைபவத்தை முன்னிட்டு காஞ்சி நகரம் அன்று மிகச் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நகர மாந்தர்கள், ஸ்திரீகளும் புருஷர்களும் அழகிய ஆடை ஆபரணங்கள் பூண்டு தெரு ஓரங்களில் கும்பலாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே பல வகை வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. உப்பரிக்கை மேல் மாடங்களில் இருந்து இரு சக்கரவர்த்திகளுக்கும் அமர்ந்து சென்ற பட்டத்து யானை மீது மலர் மாறி பொழிந்து கொண்டிருந்தது. காஞ்சி மாநகரின் அழகிய விசாலமான வீதிகளையும் மாட மாளிகைகளையும் கோயில்களையும் கோபுரங்களையும் சிற்ப சித்திர மண்டபங்களையும் நடன அரங்கங்களையும் புத்த விகாரங்களையும் சமணர் ஆலயங்களையும் எவ்வளவுதான் பார்த்தாலும் புலிகேசிக்கு அலுப்பு ஏற்பட்டதாக தெரியவில்லை. பாராவியை மகாகவி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அவர் எவ்வளவு மட்டமான கவி என்பது இப்போதுதான் தெரிகிறது என்றார் வாதாபி சக்கரவர்த்தி திடீரென்று. அதென்ன அப்படி சொல்கிறீர்கள்? பாரவியின் கிராதார்ச்சுனியம் எவ்வளவு அழகான காவியம்! தாங்கள் படித்திருக்கிறீர்கள் அல்லவா என்றார் மகேந்திர பல்லவர். இந்த கவிகள் மலையையும் காட்டையும் மழையையும் மேகத்தையும் வர்ணிக்கச் சொன்னால் வர்ணிப்பார்கள். இந்த மாதிரி ஒரு நகரத்தை வர்ணிக்கச் சொன்னால் அப்பொழுது அவர்களுடைய சாமர்த்தியமெல்லாம் எங்கோ போய்விடுகிறது. பாரவி இந்த நகரத்தை பற்றி எனக்கு எழுதிய வர்ணனை எல்லாம் இதன் உண்மை சிறப்பில் கால் பங்கு கூட வராது. பல்லவேந்திரா, நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கிறீர்களா? நாம் இருவரும் ஒரு பரிவர்த்தனை செய்து கொள்வோம். நர்மதையிலிருந்து துங்கபத்திரை வரை பறந்து கிடக்கும் என்னுடைய சாம்ராஜ்யம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு அதற்கு மாற்றாக இந்த காஞ்சி நகரை மட்டும் எனக்கு கொடுங்கள் என்றார் வாதாபி அரசர். மன்னர் மன்னா, திவ்யமாக இந்த காஞ்சி நகரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு மாறாக உங்கள் ராஜ்யம் முழுவதையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். அஜந்தா மலையையும் அதன் குகைகளையும் மட்டும் கொடுத்தால் போதும். கல்லினாலும் சுண்ணாம்பினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் கட்டிய இந்த மாநகரின் கட்டடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இடிந்து தகர்ந்து போனாலும் போகலாம். அஜந்தா மலை குகைகளில் எழுதிய அழியா வர்ண சித்திரங்கள் நீடூழி காலம் இருக்கும். சலுக்க குல சிரேஷ்டரே, தங்களுக்கு ஒரு சமாசாரம் தெரியுமா? நேற்று நடனமாடினாலே சிவகாமி வாதாபிக்கு போகிறாயா என்று கேட்டதும் அவள் அவ்வளவு மனத்தாங்களுடன் பேசினாள் அல்லவா? நீங்கள் மட்டும் அவள் தந்தை ஆயனரிடம் அஜந்தாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான். உங்களுடன் வந்தால் அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரியப்படுத்துவதாக சொல்ல வேண்டியதுதான். உடனே உங்களுடன் புறப்பட்டு வர ஆயத்தமாகி விடுவார். அப்படியா? ஆயன சிற்பிக்கு அஜந்தா வர்ண விஷயத்தில் அவ்வளவு அக்கறையா என்று புலிகேசி கேட்டபொழுது ஏதோ பழைய நினைவு வந்தவரைப் போல அவருடைய கண்களில் சிந்தனைக்குறி தோன்றியது. ஆமாம் ஆமாம், அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருவதற்காக ஆயனர் தூது கூட அனுப்பினாரே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்றார் பல்லவ சக்கரவர்த்தி. பின்னர் தொடர்ந்து, அந்த ஓலையை படிக்க கேட்டபொழுது நீங்கள் எப்படி திகைத்தீர்கள் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்தார். விதி என்று சொல்கிறார்களே, அந்த விதியானது அப்பொழுது மகேந்திரவர்மரின் நாவிலை வந்து உட்கார்ந்து கொண்டது. அது காரணமாக மகா மேதாவியும் தீர்க்க திருஷ்டியுள்ளவரும் சாணக்கிய சாகசத்தில் இணையற்றவருமான அந்த பல்லவ சிரேஷ்டர் நாவினுடைய அடக்கத்தை இழந்தார். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்னும் பொய்யாமொழி புலவரின் வாக்கை நன்கு அறிந்தவராக இருந்தாலும் அந்த சமயம் அதை மறந்துவிட்டார். அவருடைய இதய அந்தரங்கத்திற்குள்ளே கிடந்த ரகசியங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரலாயின. மகேந்திர பல்லவரின் கடைசி வார்த்தைகள் புலிகேசியின் உடம்பில் ஏக காலத்தில் பல தேள்கள் கொட்டியது போன்ற உணர்ச்சியை உண்டாக்கியதாக தோன்றியது. சத்ருமல்லா, எதை பற்றி சொல்கிறீர்கள்? உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு பாம்பு சீர்வதைப் போல பெருமூச்சு விட்டார் புலிகேசி. மகேந்திர பல்லவர் மறுபடியும் நகைத்து, ஆமாம், அந்த காட்சியை நினைத்தால் எனக்கு இன்னமும் சிரிப்பாக வருகிறது. வடபெண்ணை நதியை நீங்கள் நெருங்கிவிட்டீர்கள். முதலில் ஒரு தூதன் ஓலை கொண்டு வந்து கொடுக்கிறான். அதில் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஏதோ எழுதியிருக்கிறது.
உங்களுக்கு கோபம் கோபமாக வருகிறது. அந்த சமயத்தில் ஒரு இளம் பிள்ளையை சிறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவனிடமும் ஒரு ஓலை இருக்கிறது. அதை படித்தால் பூஜை வேளையில் கரடி விடுவது போல அஜந்தா வர்ண ரகசியத்தை பற்றி கேட்டிருக்கிறது. அப்பொழுது உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே. அதிர்ஷ்டவசத்தினால் அந்த பிள்ளையாண்டானை உடனே சிரச்சேதம் பண்ண சொல்லாமல் நாகார்ஜுன மலைக்கு அனுப்பச் செய்தீர்கள் என்றார். விசித்திர சித்தரே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? கிட்டே இருந்து பார்த்தது போல சொல்கிறீர்களே என்று பல்லை கடித்துக்கொண்டு கேட்டார் புலிகேசி. கிட்ட இருந்து பார்த்ததனால்தான் தெரிந்தது என்றார் மகேந்திர சக்கரவர்த்தி. புலிகேசி மகேந்திரரின் முகத்தை உற்று பார்த்துவிட்டு, அப்படியானால் அந்த வஜ்ரபாகு என்கிற தூதன் தாங்கள் தானாக்கும் என்றார். அடியேன் தான் என்றார் மகேந்திர பல்லவர். என் மனதை குழப்பிக் கொண்டிருந்த பல மர்மங்களில் ஒன்று வெளியாகிவிட்டது. மீதமுள்ள மர்மங்களை கண்டுபிடிப்பதில் இனிமேல் கஷ்டமே இராது என்று புலிகேசி மெல்லிய குரலில் தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டார். பிறகு உரத்த குரலில், அப்படியானால் வஜ்ரபாகு கொண்டு வந்த அந்த ஓலை என்று கேட்டார். தூதனையே சிருஷ்டி செய்தவனுக்கு ஓலையை சிருஷ்டி செய்வதுதான பெரிய காரியம்? இல்லை இல்லை, காஞ்சி மகேந்திர பல்லவருக்கு எதுவுமே பெரிய காரியம் இல்லை ஐயா. இப்பொழுதாவது எனக்கு சொல்லலாம் அல்லவா, எது நிஜ ஓலை, எது பொய் ஓலை? சத்யாச்சிரையா, அந்த பிள்ளை முதலில் கொண்டு வந்த நிஜமான ஓலை மட்டும் உங்களிடம் அப்பொழுது வந்திருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காஞ்சி நகரில் வீதிகளில் பட்டத்து யானையின் மீது அமர்ந்து ஊர்வலம் வந்து கொண்டிருக்க மாட்டோம். ஊர்வலம் வருவதற்கு வீதியே இராது, காஞ்சி நகரமும் இராது. வைஜெயந்தி அடைந்த கதியை காஞ்சியும் அடைந்திருக்கும் நண்பரே. இப்பொழுது நீங்களும் உண்மையை சொல்லுங்கள். இந்த அழகான நகரை அடியோடு அழித்துவிடும் எண்ணம் அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இருக்கவில்லையா என்று மகேந்திரர் கேட்டார். புலிகேசி தன் மனதிற்குள், அப்பொழுது அவ்வளவாக இல்லை, இப்பொழுதுதான் இந்த நகரை எரித்து பொசுக்கி சாம்பலாக்கிவிட வேண்டும் என்று தோன்றுகிறது என்று எண்ணிக்கொண்டார். வெளிப்படையாக பல்லவேந்திரா, முதல் ஓலையில் நிஜ ஓலையில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டார். வேறொன்றுமில்லை, பாகப் பிரிவினைதான் செய்திருந்தது. பல்லவ சாம்ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரையையும் நீ எடுத்துக்கொள், நடன கலாராணி சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு என்று பிக்ஷு உங்களை கேட்டிருந்தார். இதை கேட்ட வாதாபி சக்கரவர்த்தி சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு, காஞ்சி சுந்தரியை கைப்பற்றுவது அவ்வளவு சுலபமான காரியமா என்றார். நண்பரே, அந்த ஓலையில் எழுதியிருந்தபடி நீங்கள் நேரே காஞ்சிக்கு வந்திருந்தால் அது சுலபமாகத்தான் இருந்திருக்கும். அப்பொழுது இந்த காஞ்சி கோட்டை வாசல்களின் கதவுகள் உங்கள் யானைப்படையில் ஒரு யானையின் மோதலுக்கு கூட ஈடு கொடுத்து நின்றிருக்க முடியாது என்றார் மகேந்திர பல்லவர். புலிகேசின் உள்ளத்தில் பல தீமலைகள் ஏக காலத்தில் நெருப்பை கக்க ஆரம்பித்தன. மகேந்திரரை ஏறிட்டு நோக்கி, பல்லவேந்திரா, அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய கௌடில்யர் உங்களிடம் பிச்சை வாங்க வேண்டும் என்றார். எங்கள் தென்னாட்டிலும் ஒரு பிரபல ராஜதந்திரி உண்டு. அவர் பெயர் திருவள்ளுவர். அந்த பெரியார் எழுதிய பொருளதிகார நூலை உங்களுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம். ஆனால் எங்கள் செந்தமிழ் மொழியை இன்னும் நீங்கள் நன்றாக பயிலவில்லையே என்றார் சத்துருமல்லர். பிறகு நண்பரே, போனதெல்லாம் போயிற்று. அதையெல்லாம் பூர்வ ஜென்ம அனுபவமாக நினைத்து மறந்துவிடுங்கள். இந்த 10 தினங்களில் நீங்களும் நானும் அந்தியந்த சிநேகிதர்களாகி விட்டோம். உங்களை நான் அறிந்து கொண்டேன், என்னையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உங்களுடைய படையெடுப்பை தடுப்பதற்கு நான் கையாண்ட தந்திரங்களை எல்லாம் என் மனதிற்குள் வைத்திருப்பது சிநேக துரோகம் என்றுதான் அவற்றை உங்களுக்கு சொன்னேன். இனிமேல் நமது தேசத்திற்கு எவ்வித தடங்களும் இல்லை. நம் இருவருடைய ஆயுளும் உள்ள வரையில் நாம் இனிமேல் சிநேகிதர்கள். என் ஆயுட்காலத்தில் தங்களுக்கு விரோதமாக இனி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். தாங்களும் அப்படித்தானே என்று மகேந்திர பல்லவர் உண்மையான உள்ள நெகிழ்ச்சியுடன் கேட்டார். சத்ருமல்லா, அதை பற்றி கேட்க வேண்டுமா என்றார் வாதாபி சக்கரவர்த்தி. நகர்வலம் எல்லாம் முடிந்து பட்டத்து யானை காஞ்சியின் வடக்கு கோட்டை வாசலண்டை வந்து நின்றது. இரு சக்கரவர்த்திகளும் பிரிய வேண்டிய சமயம் வந்தது. யானையின் மீது இருந்தவர்கள் பூமியில் இறங்கினார்கள். ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். பல்லவேந்திரா, உங்கள் நகருக்கு விருந்தினனாக வந்ததில் எனக்கு எவ்வளவோ சந்தோஷம். அபூர்வமான காட்சிகளை கண்டேன், அபூர்வமான விஷயங்களை கேட்டேன். ஆனால் தங்கள் வீரப்புதல்வன் மாமல்லனை பார்க்காமல் திரும்பி போவதிலேதான் கொஞ்சம் வருத்தம் என்றார் புலிகேசி. ஆம், மாமல்லனையும் பார்க்கவில்லை. உங்களுக்கு முதலில் ஓலை கொண்டு வந்த வாலிபனையும் நீங்கள் பார்க்கவில்லை. நாகநந்தி பல்லவராஜ்யத்திற்கு பெரியதொரு உபகாரம் செய்தார். சிறந்த வீர தளபதி ஒருவனை அளித்தார்.
புலிகேசி குறுக்கிட்டு, ஆமாம், தளபதி பரஞ்சோதியை பாராததில் எனக்கும் ஏமாற்றம்தான். அவர்கள் இருவரும் எங்கே என்பதை இன்னும் தாங்கள் சொல்லவில்லையே என்றார். பாண்டிய மன்னனை வழியனுப்ப அவர்கள் போயிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலேதான் செய்தி வந்தது. பாண்டியனை கீழை சோழ நாட்டின் எல்லை வரையில் கொண்டு போய்விட்டு வந்து கொண்டு இருக்கிறார்களாம். ஆஹா, நினைத்தேன். ஏதோ பாண்டியனுக்கு நீங்கள் சம்மந்தியாகப் போவதாக ஒரு வதந்தி இருந்ததே. சம்மந்தி உபசாரம் செய்வதற்குத்தான் மாமல்லனும் பரஞ்சோதியும் போனார்கள் என்று கூறி மகேந்திர பல்லவர் நகைத்தார். விசித்திர சித்தரே, போய் வருகிறேன். போவதற்கு முன்னால் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்கிறேன். நாகநந்தி பிக்ஷு யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று புலிகேசி கேட்க, மகேந்திர பல்லவர் உத்தேசமாக தெரியும் என்று கூறி வாதாபி சக்கரவர்த்தியின் காதோடு ஏதோ கூறினார். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அப்படி தெரிந்திருக்கும் பொழுது அவரை நீங்கள் விடுதலை செய்து என்னுடன் அனுப்பப் போவதில்லையா என்று புலிகேசி ஆங்காரமான குரலில் கேட்டார். சக்கரவர்த்தி கோரினால் அவ்விதமே செய்ய தடையில்லை என்றார் மகேந்திர பல்லவர். வாதாபி சலுக்க குலத்தார் யாரிடமும் எந்த கோரிக்கையும் செய்து கொள்வதில்லை என்று புலிகேசி கம்பீரமாக கூறினார். காஞ்சி பல்லவ குலத்தினர் யாருக்கும் கோராத வரத்தை கொடுப்பதில்லை என்றார் மகேந்திர பல்லவர். பல்லவேந்திரா, போய் வருகிறேன் என்றார் புலிகேசி. சத்யாச்சிரையா, ஞாபகம் இருக்கட்டும் என்றார் மகேந்திரர். ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றார் வாதாபி மன்னர். சின்னக்கண்ணன் ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் பிரிந்திருந்த பிறகு சிவகாமியும் கமலியும் சந்தித்த பொழுது அந்த இளம்பிராய தோழிகளுக்கு ஏற்பட்ட உள்ளக்கிளர்ச்சியை விவரிக்க முடியாது. ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டார்கள். ஒருவருடைய தலையை ஒருவர் தோளில் வைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டார்கள். விம்மி அழுதார்கள். திடீரென்று சிரித்தார்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டார்கள். உடனே வைது கொண்டார்கள். இருவரும் ஏக காலத்தில் பேச முயன்றார்கள். பிறகு இருவரும் சேர்ந்தாற்போல மௌனமாக இருந்தார்கள். அந்த 1.5 வருஷத்திற்குள் இருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ முக்கிய சம்பவங்கள் எழுந்திருந்தன. அவற்றை எதை முதலில் சொல்வது, எதை அப்புறம் சொல்வது என்று நிர்ணயிக்க முடியாமல் தவித்தார்கள். அந்த பிரச்சனையை அவர்களுக்கு சின்னக்கண்ணன் தீர்த்து வைத்தான். தொட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை தான் விழித்து கொண்டு விட்டதை ஒரு கூச்சல் மூலம் தெரியப்படுத்தியதும் கமலி ஓடிப்போய் குழந்தையை கையில் எடுத்து கொண்டு வந்தாள். சிவகாமி சின்னக்கண்ணனை கண்டதும் சற்று நேரம் திகைத்து போய் பார்த்தபடி நின்றாள். வெளிப்படையில் அவள் ஸ்தம்பித்து நின்றாளே தவிர அவளுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அப்பொழுது துடித்தது. அவளுடைய இதய அரங்கத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை அவளுக்கே தெரியாமல் மறைந்து கிடந்த ஏதோ ஒரு உணர்ச்சி பொங்கி வந்து மளமளவென்று பெருகி அவளையே முழுதும் மூழ்கடித்து விட்டது போல இருந்தது. ஏனடி இவ்விதம் ஜடமாக நிற்கிறாய்? சின்னக்கண்ணன் உன்னை என்ன செய்தான்? இவன் பேரில் உனக்கு என்ன கோபம் என்று கமலி கேட்டதும் சிவகாமி இந்த பூவிளக்கத்திற்கு வந்தாள். கமலி, இவன் யாரடி? எங்கிருந்து வந்தான்? எப்பொழுது வந்தான்? என்னிடம் வருவானா என்று சிவகாமி குழறி குழறி பேசிக்கொண்டே 2 கைகளையும் நீட்ட, குழந்தையும் சிவகாமியின் முகத்தை தன் அகன்ற கண்கள் இன்னும் அகலமாக விரியும்படி பார்த்து கொண்டே அவளிடம் போவதற்காக கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டு பிரயத்தனப்பட்டது. உன்னிடம் வருவானா என்றா கேட்கிறாய்? அதற்குள் என்னவோ மாயப்பொடி போட்டு விட்டாயே கள்ளி. மாமல்லருக்கு போட்ட மாயப்பொடியில் கொஞ்சம் மிச்சமில்லாமல் போகுமா என்று சொல்லி சிரித்துக்கொண்டே கமலி குழந்தையை சிவகாமியிடம் கொடுத்தாள். மாமல்லரை பற்றி குறிப்பிட்டது சிவகாமிக்கு குதூகலத்தையும் ஞானத்தையும் ஒருங்கே அளித்தது. அந்த குழந்தையை கையில் வாங்கி மூக்கும் விழியும் கன்னமும் கதுப்புமாக இருந்த அதன் முகத்தை பார்த்து கொண்டே, ஆமாண்டி அம்மா, ஆமாம், நீ கண்ணனுக்கு போட்ட மாயப்பொடியில் கொஞ்சம் மீத்து கொடுத்ததைத்தானே நான் மாமல்லருக்கு போட்டேன் பார். அப்படியே அப்பாவின் முகத்தை உரித்து வைத்தது போல் இருக்கிறது. கமலி, இவன் அப்பா எங்கே என்று கேட்க, கமலி, இது என்ன கேள்வி? மாமல்லர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் இவன் அப்பா இருப்பார் என்றாள். அப்படியானால் அண்ணனும் இன்று அரண்மனையில்தான் இருந்தாரா? சபையில் என்னுடைய நாட்டியத்தை பார்த்திருப்பார் அல்லவா? நீ என்னடி வரவில்லை என்று சிவகாமி கேட்டதும் கமலி, என்ன தங்கச்சி உளறுகிறாய்? உன் அண்ணனாவது நாட்டியம் பார்க்கவாவது உனக்கு தெரியாதா என்ன? மாமல்லர் தான் தெற்கே பாண்டியனோடு சண்டை போடுவதற்கு போயிருக்கிறாரே என்றாள். இதை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் தன் மடியில் இருந்த குழந்தையை கூட மறந்துவிட்டு எழுந்தாள். குழந்தை தரையில் பொத்தென்று விழுந்து வீரென்று கத்திற்று.
கமலி அலறும் குரலில், அடிப்பாவி, ஏனடி குழந்தையை கீழே போட்டாய்? நீ நாசமாக போக, உன்னை புலிகேசி கொண்டு போக என்றெல்லாம் திட்டிக்கொண்டே சின்ன கண்ணனை எடுத்து மார்போடு அணைத்து இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டே வேண்டாமடா கண்ணே, வேண்டாமடா என்று சமாதானப்படுத்தினாள். குழந்தை மீண்டும் மீண்டும் வீறிட்டு அழுத வண்ணம் இருக்கவே கமலி கோபம் கொண்டு, அடே, வாயை மூடுகிறாயா அல்லது புலிகேசி வந்து உன்னை பிடித்து கொண்டு போகச் சொல்லட்டுமா என்றாள். குழந்தை அதிகமாக அழுதாள். இந்த மாதிரி புலிகேசியின் பெயரை சொல்லி சொல்லி பயமுறுத்துவது வழக்கமாக இருந்தது. அதனால்தான் சிவகாமியும் மேற்கண்டவாறு சபித்தாள். குழந்தை ஒருவாறு அழுகையை நிறுத்தியதும் அதை கீழே விட்டுவிட்டு கமலி சிவகாமியை பார்த்தாள். அவளுடைய திகைப்பை கவனித்துவிட்டு, தங்கச்சி, மாமல்லர் பாண்டியனோடு யுத்தம் செய்ய போயிருப்பது உனக்கு தெரியாதா என்ன என்று கேட்டாள். தெரியாதக்கா என்று சிவகாமி உணர்ச்சி பொருந்திய கம்மிய குரலில் கூறினாள். தான் சபையில் நடனமாடிய பொழுது மாமல்லர் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பார் என்று எண்ணியதை நினைத்து ஏமாற்றமடைந்தாள். ஆம், கமலி சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். மாமல்லர் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அந்த காட்டு பூனையின் முன்னால் தன்னை ஆட்டமாடச் சொல்லி பார்த்து கொண்டிருப்பாரா? மாமல்லர் இல்லாத சமயத்தில் புலிகேசின் முன்னால் தான் ஆடியதை நினைத்த பொழுது சிவகாமிக்கு இப்பொழுது அசாத்திய வெட்கமாக இருந்தது. மகேந்திர பல்லவர் மீது கோபமாக வந்தது. மாமல்லர் இல்லாத பொழுது அவர் இல்லை என்கிற தைரியத்தினாலேதானே சக்கரவர்த்தி தன்னை புலிகேசின் முன்னால் ஆடச் சொல்லி அவமானப்படுத்தி இருக்கிறார். இத்தகைய குழப்பமான எண்ணங்கள் சிவகாமியின் உள்ளமாகிற ஆகாசத்தில் குமுறி எழுந்தன. திடீரென்று மின்னலைப் போல ஒரு எண்ணம் தோன்றி குழப்பமாகிற கரிய இருளை போக்கியது. அந்த மின்னல் ஒளியிலே அவள் கண்டு தெரிந்து கொண்ட விஷயம் தன்னை கெடுப்பதற்கு மகேந்திர பல்லவர் செய்த சூழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானது என்பதுதான். அதாவது மாமல்லர் தெற்கே போகும் பொழுது தன்னை மண்டபப்பட்டில் சந்திக்காதிருக்கும் பொருட்டே தன்னை இங்கே சக்கரவர்த்தி வரவழைத்து இருக்கிறார் என அவள் முடிவு செய்தாள். சிவகாமியின் முகத்தோட்டத்தையும் அவளுடைய கண்களில் ஜொலித்த கோபக்கணலையும் கவனித்த கமலி சிறிது நேரம் தானும் வாயடைத்து போய் நின்றாள். அப்புறம் சமாளித்து கொண்டு, தங்கச்சி, இது என்ன கோபம்? ஒன்றும் முழுகி போய்விடவில்லையே. மாமல்லருக்கு யுத்தம் புதிதா? பாண்டியனை முறியடித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்பி வரப்போகிறார். அது வரையில் என்று கமலி சொல்லி வந்த பொழுது, போதும் போதும், வாதாபி புலிகேசி ஜெயித்து வாகை மாலை சூடியாகிவிட்டது. பாண்டியனை ஜெயிப்பதுதான் மிச்சம். போடி அக்கா, போ. இந்த பல்லவ குலத்தாரைப் போல மானங்கிட்டவர்களை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்றாள் சிவகாமி. கமலிக்கு தூக்கி வாரி போட்டது. இது என்ன இவள் இப்படி பேசுகிறாள்? சூரியனிடம் காதல் கொள்ள துணிந்த பனித்துளிக்கு ஒப்பிட்டு தன்னைத்தானே எத்தனையோ தடவை நொந்து கொண்ட சிவகாமிதானா இவள்? குமாரப்பல்லவரின் ஒரு கடைக்கண் நோக்குக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமாக இருந்த சிவகாமிதானா இவள்? இப்படி கமலி எண்ணி வியந்து கொண்டிருக்கும் பொழுதே சிவகாமியினுடைய முகபாவம் மாறியது. கமலியின் கழுத்தை கட்டிக்கொண்டு, அக்கா, ஏதோ பிதற்றுகிறேன், மன்னித்துவிடு. எல்லாம் விவரமாகச் சொல்லு. மாமல்லர் எப்பொழுது யுத்தத்துக்கு போனார்? வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வருவதற்கு முன்னாலா, அப்புறமா? அவருடன் அண்ணனை தவிர இன்னும் யார் யார் போயிருக்கிறார்கள்? எல்லாம் விவரமாகச் சொல்லு. போகும் பொழுது அண்ணன் உன்னிடம் என்ன சொல்லிவிட்டு போனார்? என்னை இங்கே சக்கரவர்த்தி நாட்டியம் ஆட வரவழைக்கப் போவது அவர்களுக்கு தெரியுமா? சொல்லு. அக்கா, ஏன் மௌனமாக இருக்கிறாய்? என் பேரில் உனக்கு கோபமா என்ற கேள்விகளை மேலும் மேலும் அடுக்கிக் கொண்டே போனாள். அதன் பேரில் கமலியும் தனக்கு தெரிந்த வரையில் கூறினாள். சிவகாமி நாட்டியமாடுவதற்காக வரப்போகும் செய்தி யுத்தத்திற்கு போனவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை என்றும் தனக்கே இன்றுதான் தெரியும் என்றும் சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிவகாமி, அக்கா, நீ ஒன்றும் தப்பாக நினைத்து கொள்ளாதே. உன்னை நான் பார்த்து எத்தனையோ நாளாயிற்று. உன்னோடு பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. உன் குழந்தை இந்த கண்மணியோடு எத்தனை யுகம் கொஞ்சினாலும் எனக்கு ஆசை தீராது. ஆனாலும் இப்பொழுது இங்கே இருப்பதற்கில்லை. மண்டபப்பட்டுக்கு உடனே புறப்பட்டு போக வேண்டும். அப்பாவிடம் இதோ சொல்லப்போகிறேன் என்றாள். புலிகேசிக்கு தெரியுமா? மறுநாள் மாலை கண்ணபிரானுடைய வீட்டுக்கூடத்தில் ஆயனர், சிவகாமி, கமலி, கமலியின் மாமனார் ஆகியோர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். புலிகேசியும் மகேந்திர பல்லவரும் நகர்வலம் வந்தது பற்றியும், அவர்கள் வடக்கு கோட்டை வாசலில் ஒருவரிடம் ஒருவர் விடை பெற்று கொண்ட காட்சியை பற்றியும், புலிகேசி அக்கோட்டை வாசல் வழியாக
வெளியேறியது பற்றியும் யோகி அஸ்வபாலர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். புலிகேசி காஞ்சிக்கு விஜயம் செய்த நாளிலிருந்து அந்த யோகி தமது யோக சாதனத்தை அடியோடு மறந்து நகரில் நடந்த களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். மேற்படி பேச்சுக்கு இடையிடையே அங்கே தவழ்ந்து வட்டமிட்டுக் கொண்டிருந்த சின்னக்கண்ணன் அவர்களுடைய கவனத்தை கவர முயற்சி செய்தான். கமலியும் அவனுடைய நோக்கத்துக்கு துணை செய்கிறவளாக பேச்சை மறித்து சின்னக்கண்ணனுடைய பிரதாபங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போதெல்லாம் அசுபாலர் அவனை, ஐயோ பைத்தியமே, இப்படியும் ஒரு அசடு உண்டா என்று சொல்லும் தோரணையில் பார்த்துவிட்டு மேலே தமது வரலாற்றை தொடர்ந்தார். எல்லாம் முடிந்ததும், சிவகாமி, மாமா, வாதாபி சக்கரவர்த்தி தான் போய் தொலைந்து விட்டாரே, கோட்டை கதவுகளை இனிமேல் திறந்து விடுவார்கள் அல்லவா என்று கேட்டாள். எல்லாம் நாளை மறுநாள் தெரிந்துவிடும் அம்மா. எனக்கென்னவோ அவ்வளவு நம்பிக்கை ஏற்படவில்லை. இந்த வாதாபி சலுக்கனுடைய முகத்தில் 10 நாளாக இருந்த முகமலர்ச்சியை இன்றைக்கு காணோம். பல்லவரிடம் விடை பெற்று வெளியே போகும் சமயத்தில் முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டிருந்தான் அந்த ராட்சசன். என்ன செய்கிறானோ என்னவோ. அப்படி என்ன செய்து விடுவான் என்று சிவகாமி கேட்டாள். மறுபடியும் அவன் கோட்டையை முற்றுகை போடத் தொடங்கலாம், அல்லது கோட்டையை தாக்கி பிடிக்க முயலலாம். அப்படியெல்லாம் செய்வார்களா என்ன? இத்தனை நாள் இவ்வளவு சிநேகம் கொண்டாடிவிட்டு என்று சிவகாமி வியப்புடன் கேட்டாள். தங்கச்சி, இது என்ன, நீ கூட இப்படி கேட்கிறாயே? ராஜ குலத்தினருக்கு விவஸ்தை எது? இன்றைக்கு சிநேகிதர்களாக இருப்பார்கள், நாளைக்கு குத்திக் கொள்வார்கள். இன்றைக்கு பெண் கொடுத்து சம்மந்தியாவார்கள், நாளைக்கு போர்க்களத்தில் சண்டை போடுவார்கள் என்றாள் கமலி. ஆயனர் அசுபாலரை பார்த்து, வாதாபி அரசருக்கு என்ன கோபமாம், ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். சலுக்கனும் பாண்டியனும் சிநேகிதர்களாம். கொள்ளிடக்கரையில் 2 பேரும் ரொம்ப உறவு கொண்டாடினார்களாம். சலுக்கன் இங்கே வந்திருக்கும் பொழுது மாமல்லர் பாண்டியன் மீது படையெடுத்துச் சென்றதில் இவனுக்கு கோபம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு அபிப்பிராயம் என்ன தெரியுமா என்று அசோபாலர் நிறுத்தினார். என்ன சொல்லுங்களேன் என்றார் ஆயனர். சிவகாமி நடனத்தை பார்த்துவிட்டு மயங்கி போய் வாதாபியரசர் சிவகாமியை தன்னுடன் அனுப்பும்படி கேட்டாராம். பல்லவேந்திரர் மறுத்துவிட்டாராம். அதனால்தான் புலிகேசிக்கு கோபமாம் என்றார் அஸ்வபாலர். அவன் நாசமாக போக, அவன் தலையிலே இடி விழ என்றாள் கமலி அழுத்தம் திருத்தமாக. அப்பொழுது, ஆகா, இவ்வளவு திவ்யமான ஆசீர்வாதம் யார் வாயிலிருந்து வருகிறது என்று ஒரு குரல் கேட்டது. அனைவரும் திடுக்கிட்டு எழுந்து நின்று குரல் வந்த பக்கத்தை பார்த்தார்கள். அந்த கம்பீரமான குரல் சின்ன கண்ணனுடைய கவனத்தை கூட கவர்ந்து விட்டதாக தோன்றியது. அவனும் உட்கார்ந்தபடியே ஆவலுடன் குரல் வந்த திசையை நோக்கினான். வீட்டின் பின்வாசல் வழியாக உள்ளே வந்தவர் வேறு யாரும் இல்லை, மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திதான். அசுபாலரே, நீர் சொல்லிக் கொண்டிருந்த வதந்தி என் காதிலும் விழுந்தது. ஆனால் அது உண்மையல்ல. வாதாபி சக்கரவர்த்தி சிவகாமியை தம்முடன் அனுப்பும்படி என்னை கேட்கவில்லை. பின்னே என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பெண்ணுக்கு என்னவோ இவ்வளவு பிரமாத மரியாதை செய்கிறீர்களே, என்னுடன் வாதாபிக்கு அனுப்பினால் சாட்டையினால் அடித்து நாட்டியமாடச் சொல்வேன் என்றார். அவ்வளவு ரசிக சிகாமணி அந்த மூர்க்க புலிகேசி என்றார் சக்கரவர்த்தி. அப்பொழுது அவருடைய கண்களில் உண்மையான கோபத்துக்கும் வெறுப்புக்கும் அறிகுறி காணப்பட்டது. அப்பொழுது சிவகாமி ஒரு அடி முன் வந்து சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து, பிரபு, அப்பேற்பட்ட பரம ரசிகரின் முன்னிலையிலே என்னை நாட்டியமாடச் சொன்னீர்களே, அது தர்மமா என்று கம்பீரமாக கேட்டாள். அது தவறுதான் குழந்தாய். புலிகேசின் முன்னால் உன்னை நான் ஆடியிருக்க சொல்லக்கூடாதுதான். ஆனால் நான் கண்டேனா? அஜந்தாவின் அற்புத வர்ண சித்திரங்கள் எவனுடைய ராஜ்யத்தில் உள்ளனவோ அவன் இப்பேற்பட்ட ரசிகத்தன்மையற்ற மூர்க்கனாக இருப்பான் என்று நான் நினைக்கவில்லை. ஆயனரே, ஒரு செய்தி கேட்டீரா? காஞ்சிக்கோட்டைக்கு வெளியே இத்தனை மாதம் சலுக்க சக்கரவர்த்தி தண்டு இறங்கியிருந்தார் அல்லவா? ஒரு தடவையாவது மாமல்லபுரத்துக்கு போய் அவர் பார்க்கவில்லையாம். நான் கேட்டதற்கு, உயிருள்ள மனிதர்கள் இருக்கும் பொழுது வெறும் கல்பதுமைகளை யார் போய் பார்த்து கொண்டிருப்பது என்று விடை சொன்னார். இது மட்டுமா? அஜந்தாவிலே அப்படி என்ன பிரமாதமாக இருக்கிறது? சுவரில் எழுதிய வெறும் சித்திரங்கள் தான் என்றார். இப்பேற்பட்ட மனுஷரிடம்தான் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து வரும் பொருட்டு நாகநந்தியிடம் பரஞ்சோதியை நீர் அனுப்பி வைத்தீர். உமக்கு அது ஞாபகம் இருக்கிறதா என்று மகேந்திர பல்லவர் ஆயனரை நோக்கி கேட்டார். ஆயனருக்கு அப்பொழுது உண்டான அளவு கடந்த ஆச்சரியத்தை அவருடைய முகக்குறி காட்டியது. பல்லவேந்திரா, உண்மையாகவா? வாதாபி சக்கரவர்த்திக்கா நாகநந்தி ஓலை கொடுத்து அனுப்பினார்?
இது தங்களுக்கு எப்படி என்று தயங்கினார். எப்படி தெரிந்தது என்று தானே கேட்கிறீர்? ஓலையை நானே படித்து பார்த்தேன். ஆனால் நாகநந்தி ரசிகர், இந்த மூர்க்க புலிகேசி போன்றவர் அல்ல. அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? சைனியத்துடன் சீக்கிரம் வந்து பல்லவ ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரையும் நீ கைப்பற்றிக்கொள், சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு என்று எழுதியிருந்தார். எப்படி இருக்கிறது விஷயம்? ஆயனரே, உம்முடைய அந்தியந்த சிநேகிதர் நாகநந்தியினால் இந்த பல்லவ ராஜ்யத்திற்கு எப்பேற்பட்ட ஆபத்து வருவதற்கு இருந்தது தெரியுமா என்றார் சக்கரவர்த்தி. ஆனால் ஆயனரோ சக்கரவர்த்தி கடைசியாக கூறிய வார்த்தைகளை கவனித்தவராக காணப்படவில்லை. வேறு ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார். புத்த பிக்ஷு கொடுத்த ஓலை வாதாபி சக்கரவர்த்திக்கா? அப்படியானால் அஜந்தாவர்ண ரகசியம் புலிகேசி மகாராஜாவுக்கு தெரியுமா என்று தமக்குத்தாமே மெதுவான குரலில் சொல்லிக் கொண்டார். சுரங்க வழி. ஆயனர் அஜந்தாவர்ண ரகசியத்தில் மனதை செலுத்திக் கொண்டிருக்கையில் சக்கரவர்த்தி அசூபாலரை பார்த்து, என்ன யோகியாரே, யோக பயிற்சியெல்லாம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? இந்த வாதாபி மன்னர் வந்தாலும் வந்தார், யோக சாதனத்தில் மனதை செலுத்தவே அவகாசம் இல்லாமல் போய்விட்டது என்று கூறி கண்களினால் சமிக்கை செய்யவே அசூபாலர் சக்கரவர்த்தியை பின்தொடர இருவரும் வீட்டுக்கு பின்னால் அரண்மனை உத்தியானவனத்தில் இருந்த யோக மண்டபத்துக்கு சென்றார்கள். அவர்கள் போனதும் சிவகாமி கமலையை பார்த்து, அக்கா, சக்கரவர்த்தி கற்ற கலையெல்லாம் போதாதென்று யோக கலை வேறு கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாரா என்று கேட்டாள். அதற்கு கமலி கண்ணை விஷமமாக சிமிட்டிக் கொண்டே ரகசியம் பேசும் குரலில், யோகமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் மோசம், அப்புறம் சொல்கிறேன் என்றாள். சற்று நேரத்திற்கெல்லாம் மகேந்திர பல்லவர் யோக மண்டபத்திலிருந்து திரும்பி அந்த வீட்டின் வழியாக வெளியே சென்றபோது ஆயனர் சென்று குறுக்கிட்டு வணங்கி, பல்லவேந்திரா, இங்கே நாங்கள் வந்த காரியம் ஆகிவிட்டதல்லவா? இனி மண்டபப்பட்டுக்கு திரும்பலாமா என்று இரக்கமான குரலில் கேட்டார். மகேந்திரர் புன்னகையுடன், ஆயனரே, சிவகாமியின் அற்புத நடனத்திற்கு இன்னும் நான் வெகுமதிகள் அளிக்கவில்லையே, கொஞ்சம் பொறுத்திருங்கள். மேலும் மண்டபப்பட்டுக்கு நீங்கள் திரும்பி போக வேண்டிய அவசியமே இராது. நேராக நீங்கள் உங்களுடைய பழைய ஆரண்ய வீட்டுக்கே போகலாம் என்றார். ஆயனர் கவலை மிகுந்த குரலில், பிரபு, ஒவ்வொரு இடத்திலும் ஆரம்பித்த வேலை அப்படியே நடுவில் நிற்கிறதே. இந்த துரதிருஷ்டசாலியின் பாக்கியம் போல் இருக்கிறது. மண்டபப்பட்டில் ஆரம்பித்த திருப்பணியும் அப்படியே நின்றுவிட்டார் என்று கூறி வந்த பொழுது மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு, மகா சிற்பியாரே, மனித வாழ்க்கை அற்பமானது. இதில் நாம் ஒவ்வொருவரும் ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி செய்துவிட முடிகிறதா? நான் தொடங்கிய காரியங்களுக்கு எத்தனையோ நடுவில் நின்றுதான் போயிருக்கின்றன. அதனால் என்ன, நமக்கு பின்வரும் சந்ததிகள் நிறைவேற்றி வைப்பார்கள். அதற்காக கவலைப்பட வேண்டாம். மேலும் நமது அரண்மனையில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் நடக்கப் போகிறது. அப்பொழுதும் குமாரி நாட்டியம் ஆட வேண்டியது இருந்தாலும் இருக்கும் என்று கூறிவிட்டு மேலே நடத்திச் சென்றவர் வாசற்படியண்டை சற்று தயங்கி நின்று, ஆயனரே, உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக இருக்கும்படி கட்டாயப்படுத்த நான் விரும்பவில்லை. உங்களுக்கு அவசியம் போக வேண்டுமானால் கோட்டை வாசல் கதவுகள் திறந்ததும் போய் வாருங்கள். தேவை ஏற்படும் பொழுது சொல்லி அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு விரைந்து வாசற்படியை கடந்து சென்றார். சக்கரவர்த்தி போன பிறகு சிவகாமி திடீரென்று தரையில் குப்புறப்படுத்திக் கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். கமலி அவளுடைய தலையை தூக்கி தன் மடியின் மீது போட்டுக்கொண்டு, என் கண்ணே, நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன காரியமாக வேண்டுமோ சொல். எந்த பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது நான் செய்து கொடுக்கிறேன். நீ கண்ணீர் விட்டால் என் நெஞ்சு உடைந்துவிடும் போலிருக்கிறது என்றாள். சிவகாமி மறுமொழி சொல்லாமல் விம்மவே, அசடே, நீ எதற்காக அழுகிறாய் என்று எனக்கு தெரியும். சக்கரவர்த்தி கல்யாணத்தை பற்றி சொன்னதற்காகத்தானே. அது எப்படி நடக்கும் சிவகாமி? மாமல்லர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது எப்படி நடக்கும்? இந்த மகேந்திர சக்கரவர்த்தி என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் மாமல்லர் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டார். மாமல்லரின் குணம் எனக்கு நன்றாக தெரியும். அவரிடம் இந்த சக்கரவர்த்தியின் சூழ்ச்சி ஒன்றும் பலிக்காது என்றாள் கமலி. சென்ற சில நாளாக காஞ்சி நகரில் மாமல்லரின் விவாகத்தை பற்றி பலவித வதந்திகள் உலவி வந்தன. பாண்டியனை புலிகேசியிடமிருந்து பிரிக்கும் பொருட்டு பாண்டிய குமாரியை மாமல்லருக்கு கல்யாணம் செய்து கொள்வதாக சக்கரவர்த்தி ஓலை அனுப்பியிருக்கிறார் என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் வாதாபி சலுக்கர் குலத்திலேயே மாமல்லருக்கு பெண் கொள்ளப் போவதாக பிரஸ்தாபித்தார்கள். இதெல்லாம்
கமலியின் காதுக்கும் எட்டியிருந்தபடியால் அவளுடைய மனமும் ஒருவாறு வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. ஆகையினால்தான் மாமல்லரின் மன உறுதியை பற்றி அவ்வளவு வற்புறுத்தி சிவகாமிக்கு அவள் தேறுதல் கூறினாள். ஆனால் சிவகாமி தேர்தல் அடையவில்லை. மாமல்லரின் பெயரை கேட்ட பிறகு இன்னும் விசித்து அழலானாள். இல்லை அக்கா, இல்லை. மாமல்லர் என்னை வெறுத்து விடுவார். என்னிடம் அவருக்கு இருந்த ஆசையெல்லாம் விஷமாகிவிடப் போகிறது. அவருக்கு இப்படி துரோகம் செய்துவிட்டேன். இந்த பாவி முன்னமே ஒரு தடவை அவர் என்னை வீட்டிலேயே இருக்க சொல்லி இருக்க நான் ஊர் சுற்ற போய்விட்டேன். இப்பொழுது என்னை மண்டபப்பட்டிலேயே இருக்கும்படி சொல்லி இருக்க இங்கே நாட்டியமாட வந்துவிட்டேன் அக்கா. அவர் பாண்டியனை வென்றுவிட்டு நேரே மண்டபப்பட்டுக்கு வருவார். வந்து என்னை தேடுவார். அங்கே என்னை காணாமல் போனால் அவருக்கு எப்படி இருக்கும்? நான் இங்கே புலிகேசிக்கு முன்னால் நாட்டியமாட வந்துவிட்டேன் என்று கேள்விப்பட்டால் அவருக்கு என்னமாக இருக்கும்? ஆஹா, இந்த சக்கரவர்த்தி என்னை இப்படி வஞ்சித்து விட்டார் என்று விம்மிக்கொண்டே கூறினாள் சிவகாமி. கமலி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். சிவகாமி, இதற்கேன் இவ்வளவு கவலை? கோட்டை வாசல் திறந்ததும் நீ போகலாம் என்றுதான் சக்கரவர்த்தியே சொல்லிவிட்டாரே என்றாள். அவருடைய சூழ்ச்சி உனக்கு தெரியாது. எனக்காகவே கோட்டை வாசலை வெகு நாள் வரையில் சாத்தி வைத்திருப்பார். அக்கா, மாமல்லர் இங்கு வந்து சேரும் வரையில் திறக்க மாட்டார். நீ வேண்டுமானால் பார் என்று சிவகாமி விம்மினாள். தங்கச்சி, நீ கவலைப்படாதே. கோட்டை வாசல் திறக்காவிட்டால் போகட்டும். நான் உன்னை எப்படியாவது வெளியே அனுப்பி வைக்கிறேன் என்றாள் கமலி. உடனே சிவகாமி விம்மலை நிறுத்தி எழுந்து உட்கார்ந்து, அக்கா, நிஜமாகத்தானா? அது சாத்தியமா என்று கேட்டாள். நான் மனம் வைத்தால் எதுதான் சாத்தியமாகாது. என்னை யார் என்று நினைத்தாய்? இந்த மகேந்திர சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியெல்லாம் என்னிடம் பலிக்குமா? அக்கா, எப்படி என்று சொல். எங்களை எவ்விதம் வெளியில் அனுப்பி வைப்பாய் என்று சிவகாமி பரபரப்புடன் கேட்க, கமலி அவள் காதண்டை தன் வாயை வைத்து சுரங்க வழி மூலமாக என்றாள். சிவகாமி ஏற்கனவே காஞ்சியிலிருந்து வெளியே போக ரகசிய சுரங்க வழி இருக்கிறது என்று கேள்விப்பட்டதுண்டு. எனவே இப்பொழுது கரை கடந்த அவளுடன், சுரங்க வழி நிஜமாகவே இருக்கிறதா உனக்கு? நிச்சயமாக தெரியுமா என்று கேட்டாள். கமலி மீண்டும் ரகசிய குரலில் கூறினாள், இறந்து பேசாதேயடி. மாமாவின் யோக சாதனத்தை பற்றி சொல்கிறேன் என்றேன் அல்லவா? யோகம் என்பதெல்லாம் பொய் தங்கச்சி, சுத்த பொய். அந்த மண்டபத்திலே சுரங்க வழி இருக்கிறது. அதற்குள்ளே இருந்து குண்டோதரன் அடிக்கடி வெளிவருவதை நான் பார்த்திருக்கிறேன். சக்கரவர்த்தி கூட சில சமயம். என்னக்கா சொல்கிறாய்? குண்டோதரனா? ஆமாம் அடி தங்கச்சி, ஆமாம். குண்டோதரன் என்று சக்கரவர்த்தியின் ஒற்றன் ஒருவன் இருக்கிறான். சத்ருக்னன் என்று இன்னொருவன் இருக்கிறான். 2 பேரும் பொல்லாத தடியர்கள். என்னடி யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை. சொல்லக்கா, அந்த சுரங்க வழி உனக்கு எப்படி தெரிந்தது? அந்த யோக மண்டபத்தின் பக்கம் நான் வரவே கூடாது என்று என் மாமனார் சொல்லியிருந்தார். அதனாலேயே அவருக்கு தெரியாமல் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். ஒரு நாள் நான் போய் எட்டி பார்த்த பொழுது மண்டபத்தின் மந்தியில் இருந்த சிவலிங்கம் அப்பால் நகர்ந்திருந்தது. லிங்கம் இருந்த இடத்தில் ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அதற்குள்ளே இருந்து குண்டோதரன் வெளியே வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது மண்டபத்திற்குள்ளே யார் இருந்தது என்று நினைக்கிறாய்? என் மாமனாரோடு சக்கரவர்த்தியும் நின்று கொண்டிருந்தார். சிவகாமி சற்று சிந்தித்துவிட்டு, கமலியக்கா, எப்படியாவது அந்த சுரங்கத்தின் வழியாக எங்களை நீ வெளியே அனுப்பிவிட்டால் உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. என்றென்றைக்கும் நான் உன் அடிமையாக இருப்பேன் என்றாள். பேச்சை பார் பேச்சை. எனக்கு அடிமையாக இருக்கப் போகிறாளாம். அடி பொல்லாத நீலி, நீ இந்த ராஜ்யத்துக்கே ராணியாகப் போகிறாய். எனக்கு அடிமையாக விடுவாயா நீ? வாக்கு கொடுத்துவிட்டு அப்புறம் திண்டாடாதே என்றாள். பிறகு ஆகட்டும் தங்கச்சி, கொஞ்சம் பொறுமையாக இரு. அந்த மண்டபத்தின் மத்தியில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதை இடம் விட்டு நகர்த்தினால் சுரங்க வழி தெரியும். லிங்கத்தை எப்படி இடம் விட்டு நகர்த்துவது என்பதை இன்றைக்கு அல்லது நாளைக்குள் எப்படியாவது தெரிந்து கொள்கிறேன். ஆனால் நீ இவ்வளவு அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன் தகப்பனார் உன்னுடன் வருவதற்கு சம்மதிக்க வேண்டுமே என்று கமலி கவலையுடன் கேட்டாள். என்னை விட அவர்தான் வெளியே போவதற்கு அதிக அவசரப்படுவார். அதற்கு காரணம் இருக்கிறது என்றாள் சிவகாமி. அதே சமயத்தில் வாசல் பக்கம் இருந்த ஆயனர் அவர்களின் அண்டையில் வந்து, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கோட்டைக்குள் அடைப்பட்டு கிடக்க வேண்டுமோ தெரியவில்லை சிவகாமி. சிவகாமி, உனக்கு தெரியுமா, முன்னொரு நாள் அந்த பரஞ்சோதி என்கிற பிள்ளையிடம் நாகநந்தி ஓலையை கொடுத்து அனுப்பினாரே, அஜந்தாவர்ண ரகசியத்திற்காக புலிகேசி மகாராஜாவுக்குத்தான் அந்த ஓலையை கொடுத்து அனுப்பினாராம். அடடா பாதாபி மகாராஜா, காஞ்சியில் இருக்கும்போதே இதை சொல்லியிருந்தால் நான் அந்த சலுக்க குல சிரேஷ்டரிடம் கெஞ்சி கூத்தாடி அஜந்தாவர்ண ரகசியத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டிருப்பேன் அல்லவா என்று புலம்பினார். புலிகேசி மகாராஜாவுக்கு
அந்த ரகசியம் தெரிந்திருப்பது என்ன நிச்சயம் அப்பா என்று சிவகாமி குறுக்கிட்டு கேட்டாள். கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் சிவகாமி. புலிகேசியின் இளம் பிராயத்தில் அவர் அஜந்தா மலை குகையிலே கொஞ்ச காலம் ஒளிந்து கொண்டிருந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் ஆயனர். அப்பொழுது கமலியும் சிவகாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை புரிந்து கொண்டார்கள். ஆயனர் மேற்கண்டவாறு பேச பேச அவர்களுக்கு உற்சாகம் அதிகமாகிக் கொண்டிருந்தது.